அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை பிழைபட சொல்லேல். குற்றம் உண்டாகும்படி எதையும் பேசாதே. இதன் பொருளை உணர்த்தும் ஒரு அருமையான வாழ்க்கை பாட கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். தெய்வானைபுரம் என்னும் ஊரில் உள்ள அருள்நதி பொறியியல் கல்லூரியில் ரகு என்ற மாணவன் படித்தான். ரகு நல்ல மனம் கொண்டவன்தான். ஆனால் ஒரு குறை, சிந்திக்காமல் பேசிவிடும் பழக்கமுடையவன். அவன் சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதை அவன் உணரமாட்டான். ஒரு நாள் கல்லூரியில் புதுமை தொழில்நுட்ப நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் மாணவர்கள் தங்களால் தயாரிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்த வேண்டும். அதே கல்லூரியில் பயிலும் ஹரிணி என்ற மாணவி பல நாட்கள் உழைத்து தானாக தண்ணீர் ஊற்றும் குட்டி செடி தொட்டி ஒன்றை தயாரித்திருந்தாள். அது மிக எளிமையானதாக இருந்தாலும் அது அவளின் கடின உழைப்பின் பலனாகும். அவள் அந்த கண்டுபிடிப்பை ஆசிரியர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது ரகு அங்கே வந்தான். அவன் அந்த தொட்டியை பார்த்ததும் எண்ணியதையும் எண்ணாததையும் வாயில் வந்தபடியே பேசிவிட்டான். ஹரிணி, இது என்ன குட்டி தொட்டி, ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதைக் கண்டு யாராவது புதுமை என்று சொல்வார்களா? அந்த ஒரு வரி ஹரிணியின் மனதை உடைத்தது. அவள் பேசாமல் தலை குனிந்து நின்றாள். அதே நேரம் பேராசிரியர் சண்முகம் இதை கவனித்து ரகுவை அழைத்து மெதுவாக சொன்னார். ரகு, உன் சொல் உனக்கு பொழுதுபோக்கு. ஆனால் கேட்கும் ஒருவரின் மனதில் அது பிழை ஏற்படுத்தக்கூடியது என்பதை யோசித்தாயா? வார்த்தைகள் அம்பு போன்றவை. விடப்பட்ட பின் திரும்பாது. எனவே பேசுவதற்கு முன் நன்கு ஆராய்ந்து பேச வேண்டும். அந்த வார்த்தைகள் ரகுவின் மனதில் ஆழமாக பதிந்தன. தான் சொன்னது எவ்வளவு தவறு என்பதை அவன் உணர்ந்தான். அதன்பின் மாலையில் அவன் ஹரிணியிடம் சென்று, நான் உன் கண்டுபிடிப்பை மதிக்காமல் உன்னை காயப்படுத்தும்படி பேசிவிட்டேன். என்னை மன்னித்துவிடு என்று கூறினான். அந்த நாளிலிருந்து ரகு பேசும் ஒவ்வொரு சொல்லையும் சிந்தித்து மட்டுமே பயன்படுத்தத் தொடங்கினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: குற்றம் உண்டாகும்படி எதையும் பேசாதே. வார்த்தை என்பது மருந்தாகவும் காயமாகவும் மாறக்கூடியது. கவனமாக பேசினால் நட்பு வளரும். தவறாக பேசினால் நம்மை நாமே இழந்து விடுவோம். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.